மூணார் மாட்டுப்பட்டி பகுதியில் கேரளா விஷன் கேபிள்களை சமூக விரோதிகள் வெட்டி சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு மேலாக மாட்டுப்பட்டி பகுதியில் கேபிள் மற்றும் இன்டர்நெட் வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கேபிள்களை சேதப்படுத்தும் சமூக விரோதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தெரிவித்துள்ளனர். மூணாரின் எஸ்டேட் பகுதிகளில் கேரளா விஷன் கேபிள்களை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. மூணார் மாட்டுப்பட்டி எஸ்டேட் பகுதிக்கு செல்லக்கூடிய கேரளா விஷன் கேபிள் வயர்களையும் இன்டர்நெட் வசதிகளையும் சமூக விரோதிகள் சேதப்படுத்தியதாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களுக்கு மேலாக மாட்டுப்பட்டி பகுதியில் கேபிள் நெட்வொர்க் வசதி துண்டிக்கப்பட்டுள்ளது. இன்டர்நெட் சேவையும் முடக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். இன்டர்நெட் வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மாணவ மாணவிகளின் கல்வி உட்பட பாதிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஏராளமான இன்டர்நெட் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தெரிவித்துள்ளனர். கேரளா விஷனை வச்சு இந்த மாட்டுப்பட்டி ரோட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், சனிக்கிழமையிலிருந்து கேபிளை பயங்கரமாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணுறது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கட் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க. மறுபடியும் நாங்கள் ஜாயிண்ட் அடிக்கிறோம், மறுபடியும் கட் பண்ணுறாங்க, ஜாயிண்ட் அடிக்கிறோம். அப்படி இது கொண்டு நிறைய பிள்ளைகளுக்குள்ள படிப்பு விஷயங்கள் வரைக்கும் பாதிக்கப்படுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூரா எல்லாமே ஆன்லைன் வழி தான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படின்னு போகும்போது பிள்ளைகளுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைகளும் ஹோம்ஒர்க் செய்யலைன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் மாதிரி அது வேறு பிரச்சனை. அது மாதிரி இருக்கும்போது இது சாதாரணமாக இப்படி இந்த கேபிள் ஆப்ரேட்டர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை மாத்திரம் கிடையாது. மக்கள் மத்தியில் இதுவரை பயங்கர ஒரு அபிப்பிராய வித்தியாசம். ஏன்னா வேணும்னு நாங்கள் செய்கிறது மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு நம்ம பேரில் பயங்கரமான ஒரு வெறுப்பு உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு பேர் போடக்கூடிய ஒரு விஷயம் கூட ஒரு பேர் போஸ்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஃபீல்டு ஆஃபீஸர் வரைக்கும் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட் பிரச்சனை, இப்படின்னா நிறைய காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த ஒரு வாசி வயலாகிய இதை எது இருந்தாலும் சரி, தயவு செய்து சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட பேசி என்னென்னு சொல்லி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா இது கொண்டு எந்த ஒரு லாபமோ பிரயோஜனமோ கிடையாது. கட் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பிள்ளைங்க படிப்பு விஷயம் வரைக்கும் பாதிக்குது. நிறைய கேபிள் ஆப்ரேட்டருக்கு தொழில் விஷயம் பாதிக்குது. நிறைய இந்த ஆன்லைன் வழி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் வழி தொழில் பண்ணுறவங்க, இப்படிங்கெல்லாம் அவங்கள பெரிய ஒரு சங்கடத்தில் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் கைவிடணும். சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க, அதான் நல்லது. இல்லாமல் பாவப்பட்டவங்ககிட்ட இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு காரியம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அதனால் இனி செய்யாதுங்க. அப்படி செய்கிறதா இருந்துச்சுன்னு இனி சட்டப்படி ஏதாவது அது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் கைவிடுறது நல்லது. இதுதான் எங்களுக்குள்ள ஒரு தாழ்மையான வேண்டுகோள். கேரளா விஷன் கேபிள்களை சேதப்படுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஆபரேட்டர்கள் தயாராகி வருகின்றனர். நியூஸ் பியூரோ, மூணார்.